மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் மேக்கரையில் இருக்கிற வனபத்திரகாளியம்மன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோயிலோட சிறப்பும் அதுக்கு போகிற வழி எந்த வழி போகணுங்கிறதையும் பற்றி பார்ப்போம். மக்களே, நீங்கள் தென்காசியிலேருந்து பஸ்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா பண்புலி வந்துருங்க. பண்புலி பஸ்ஸில் வந்து பண்புலியில் இறங்கி அங்கேருந்து கோவிலுக்கு வனபத்திரகாளியம்மன் கோயிலுன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஆட்டோ வரும், ஆட்டோவில் போயிடலாம். இல்லை நீங்கள் கடையநல்லூர் வழியே தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையநல்லூரில் இருந்து காசி தர்ம வழியே செங்கோட்டை பஸ் போகும். அதுல நீங்க வடகர ஸ்டாப்ல இறங்கிருங்க. அங்க இருந்து கோயிலுக்கு ஆட்டோ போகும், ஆட்டோவில் போகலாம். இந்த கோயில்ல வந்து காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் அனுமதி உண்டு. நீங்க பைக்ல போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கடையநல்லூர்ல இருந்து நீங்க வடகரை போயிருங்க. வடகரையில இருந்து ரகுமானியாபுரம் வழியே போகணும். ரகுமானியாபுரம் வழியே போனீங்கன்னா அடவி நயினார் டேம் வரும். அந்த டேம் வழியே போகணும். இதே பாதையில அப்படியே நீங்க டேம்பை ஒட்டுன மாதிரி ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல போனீங்கன்னா உங்களோட வலது புறம் வந்து ஒரு செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் உள்ள கூடி போனோம்னா ஒரு சிமெண்ட் ரோடு நேரா கோயிலுக்கு தான் போய்விடும். அந்த ரோட்ல நம்ம நேரா போய்கிட்டே இருக்கணும். இதே ரோட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 2 சைடும் தென்னந்தோப்பு வரும். அதுல நீங்க வலது பக்கமா திரும்பணும். பைக்ல போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2 பக்கமும் நல்லா காடு, மரம், செடி, கொடி பார்த்துட்டு போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்ச தூரம் போனோடனே அங்க 2 சின்ன பெட்டி கடை இருக்கும். அந்த பெட்டி கடைக்கிட்ட நம்ம வண்டியெல்லாம் விட்டுட்டு போகலாம். பூஜை ஜாமான் எதுவும் வாங்கணும் அப்படின்னா இந்த கடையில வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வெளியில இருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னாலும் வெளியில இருந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடையில இருந்து நம்ம நடந்து மேல போகணும். நடந்து போகும்போது கையில கண்டிப்பா நீங்க தண்ணி கேன் ஒன்று கையில வச்சுக்கோங்க. பிறகு செருப்பை நீங்க கீழே போட்டுட்டு போக வேண்டாம், காலில் போட்டுட்டு போங்க. ஏன்னா ரொம்ப கல்லும் இருக்கும், அதிகமான சூடும் இருக்கும். அதனால செருப்பை காலில் போட்டுட்டு போய் நம்ம அங்கே போடுறதுக்கு நமக்கு இடம் இருக்கு, அங்கே கழட்டி போட்டுக்கலாம். ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாதவங்க வந்து கொஞ்சம் நடந்து போறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது வந்து மழை அடிவாரத்தில் இருக்கிறதுனால ஏத்தமா ஏறி நடந்து போகணும். இப்போ வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பைக்லேயே மேலே வரைக்கும் கோயில் வரைக்குமே போயிடலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலுக்குள்ள வந்த உடனே முன்னாடியே ஃபர்ஸ்ட் விநாயகர் இருப்பாரு. விநாயகரை கும்பிட்டு நம்ம அப்படியே வனபத்திரகாளியம்மன் கிட்ட போகலாம். அந்த வனபத்திரகாளியம்மாவை பார்த்த உடனே நம்ம மனசுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் ரொம்ப ஒரு அமைதியாகவும் ரொம்ப ஒரு நிம்மதியாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம இவ்வளோ பக்கத்துல இருந்து சாமி கும்பிட முடியாது. ஆனால் இந்த வனபத்திரகாளியம்மன் கோவில்ல நம்ம அவங்க பக்கத்திலே இருந்து நம்ம நல்லா கும்பிட்டுட்டு வரலாம். இந்த கோயில்ல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நல்ல சிறப்பா இருக்கும். இந்த அம்மனை கும்பிட்டுட்டு வந்தாலே நமக்கு வந்து மனசு அவ்வளவு நிறைவா இருக்கும். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வனபத்திரகாளியம்மன் கோவில். அம்மனுக்கு வலதுபுறம் கருப்பசாமியும் இடதுபுறம் வந்து வனசுடலையும், பக்கத்திலே சிவன், சித்தர் எல்லா சாமியுமே இங்க இருக்காங்க. எல்லாரையும் நம்ம கும்பிட்டுட்டு வரலாம். எல்லாருக்கும் இந்த வனபத்திரகாளியம்மனோட அருள் கிடைக்கட்டும். மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.